ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே அதோட ஹிஸ்டரி லெவல்ஸை தொற்றுக்குன்னு சொல்லலாம். அதாவது நிஃப்டி பார்க்குறப்போ இது வரைக்கும் டச் பண்ணாத 13,280 லெவல்ஸை டச் பண்ணிருக்கு. அண்ட் அதுவே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 45,000 மார்க்கையும் தாண்டி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு நல்லாவே வந்த ஜிடிபியோட டேட்டா, அடுத்து வேக்சின் ரிலேட்டடாக இருந்த பாசிட்டிவ் அப்டேட்ஸ், அண்ட் கடைசியா ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் விட க்ரோத் தான் முக்கியம்னு சொல்லி ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாம விட்டதும், அண்ட் அடுத்தடுத்த குவார்ட்டரோட ஜிடிபி பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணதும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி சொல்லிக்கிற அளவுக்கு எந்த நெகட்டிவ் அப்டேட்ஸும் இல்லை. ஆனா எப்படி இருந்தாலும் வெறும் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வால்வ் ஆகுங்க. ஓகே, அடுத்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த வாரத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேக்சினோட டெவலப்மெண்ட்ஸ் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி முக்கியமான கம்பெனிஸான ஆஸ்ட்ராஜெனிகா, ஃபைசர் பயோஎன்டெக் அண்ட் மொடர்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேக்சின் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அப்டேட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை ஓரளவுக்கு பாசிட்டிவா பூஸ்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அதுலயும் பார்க்குறப்போ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா யூகே கவர்மெண்ட் ஃபைசரோட வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் பஹ்ரைன் கண்ட்ரியும் இந்த ஃபைசரோட வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஃபைசர் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியாலும் அவங்களோட வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் ரெகுலேட்டரான டிசிஜிஐ கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சப்மிட் பண்ண அப்ளிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் பாப்புலேஷன் மேல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணாமலே அவங்களோட வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி டிசிஜிஐ எந்த ஒரு வேக்சினா இருந்தாலும் அதுக்கு நம்ம இந்தியால எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் கொடுக்கணும்னா அந்த வேக்சினை இந்தியால கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா அப்படியே ஃபைசரோட வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்தாலும் -70 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு ரோல் அவுட் ஆகுன்றது கேள்விக்குறிதான். அண்ட் ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, பாரத் பயோடெக் அண்ட் ஜைடஸ் கேடிலாவோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இன்னும் ஃபியூ வீக்ஸ்ல நம்ம இந்தியால வேக்சினேஷனை ரோல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் எந்தெந்த வேக்சின் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ்ட்ராஜெனிகா சேர்ந்து தயாரிச்ச COVID-19 வேக்சினை ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாரத் பயோடெக் அண்ட் ஐசிஎம்ஆர் சேர்ந்து டெவலப் பண்ண வேக்சின் நம்ம இந்தியாவோட வேக்சின் சொல்லலாம். அதோட பேர் கோவேக்சின். இந்த வேக்சினுக்கும் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து ஜைடஸ் கேடிலாவோட வேக்சின் ஜைகோவ் டி. இந்த வேக்சினும் நம்ம இந்தியாவோட வேக்சின் சொல்லலாம். அண்ட் இந்த வேக்சினுக்கும் டிசிஜிஐ ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி ஸ்புட்னிக் 5 வேக்சின், அதாவது ரஷ்யாவோட வேக்சினை ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓன் வேக்சின்ஸ் அண்ட் மற்ற கண்ட்ரீஸோட வேக்சினையும் நம்ம கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே ஃபேஸ் 3 ட்ரையல்ன்றதுனால இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கீனா வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்து கோவிட் சுச்சுவேஷன் பார்க்குறப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கோவிட் கேசஸ் எல்லாமே ஓரளவு கம்மி ஆயிட்டு இருக்கிறதுன்றது மார்க்கெட்டை நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 மந்தாவே டெய்லி கேசஸ் எல்லாமே 50,000 தான் இருக்கு. அண்ட் ஓவரால் இந்தியாவில் இன்ஃபெக்டட் கேசஸ்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 96.44 lakhs இருந்தாலும் அதில் அரௌண்ட் 91 lakhs ஆல்ரெடி ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போத்துக்கு ஆக்டிவ் கேசஸ்னு பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் அரௌண்ட் 4 lakhs இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இந்தியாவில் கேசஸ் ஓரளவு கம்மியாயிட்டு இருந்தாலும் யூஎஸ் அண்ட் யூரோப்ல கேசஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா டெய்லி கேசஸ் 2 lakh தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் இதனாலேயே யூஎஸ்ல அவங்களோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யூஎஸ்ல மறுபடியும் ரொம்பவே அதிகமான கொரோனா கேசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அதே போல ஜாப் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபியர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டிமுலஸ் பேக்கேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்கஷன் லாஸ்ட் Thursday ரொம்பவே பாசிட்டிவா இருந்ததுன்னு சொன்னதுனால ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவா ரியாக்ட் ஆனதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஸோ இதுவும் கமிங் வீக்ஸ்ல பாசிட்டிவான ஃபேக்டரா கண்டினியூ ஆகும். அண்ட் அதனால தான் FIIஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃப்ளோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது FIIs லாஸ்ட் மந்த் கிட்டத்தட்ட 70,000 crores நெட் இன்ஃப்ளோ பண்ணியிருந்தாங்க.
அண்ட் இந்த மாசம் 4 நாள்லயே அதாவது டிசம்பர் 1ல இருந்து 4th வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,520 crores வந்து நெட் இன்ஃப்ளோ பண்ணிருக்காங்க. அதுவே இன்னொரு பக்கம் டிஐஎஸ் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 6,000 crores வந்து நெட் செல்லிங் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யூஎஸோட ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ற வரைக்குமே இந்த நெட் இன்ஃப்ளோன்றது கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த வாரத்தில் இருக்கிற முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க இங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலையும் நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம், அங்கேயும் நீங்க டீடைல்டா ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது விப்ரோட பைபேக்கு எக்ஸ் டேட் வந்து 10th டிசம்பர். ஸோ விப்ரோட பைபேக்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9th டிசம்பர் ஆர் அதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கியிருக்கணும். பைபேக்கை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி நம்மளோட பைபேக்கை பத்தி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஷாப்பர் ஸ்டாப்போட ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். அதாவது ஷாப்பர் ஸ்டாப்போட ரைட்ஸ் இஷ்யூவோட எக்ஸ் டேட் பாத்தீங்கன்னா 19th நவம்பர். ஸோ 18th நவம்பர் ஆர் அதுக்கு முன்னாடி ஷாப்பர் ஸ்டாப்போட ஷேர்ஸ் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அண்ட் இந்த ரைட்ஸ் இஷ்யூல நீங்க 70 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 17 ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூல 140 rupeesக்கு வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்காக 70 ஷேர்ஸ் இருந்தா மட்டும்தான் எலிஜிபிலிட்டியில வருவீங்கன்னு இல்லை. இந்த 17:70 ரேஷியோல உங்ககிட்ட எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நவம்பர் 18th ஆர் அதுக்கு முன்னாடியே ஷாப்பர் ஸ்டாப்போட ஷேர்ஸ் வாங்கியிருந்தீங்களோ உங்களோட ஹோல்டிங்ஸ்ல ஆல்ரெடி இதோட ஆர்இ ஷேர்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த ஆர்இ ஷேர்ஸை வந்து ரைட் டு என்டைட்டில்மெண்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்இ ஷேர்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூல அப்ளை பண்ணி 140 rupees பர் ஷேர்ல வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆர்இ ஷேர்ஸை வந்து நீங்க செல் பண்ணிக்கலாம். அதுவே புதுசா வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இனிஷியலா இதோட எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி இதோட ஷேர்ஸ் வாங்காம இருந்து உங்களுக்கு ஆர்இ ஷேர்ஸ் அலோகேட் ஆகாம இருந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்இ ஷேர்ஸை வந்து நீங்க நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்படி எவ்வளோ ஆர்இ ஷேர்ஸ் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு ஷேருமே 140 rupeesக்கு வாங்கிக்கலாம். ஆனா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ்ன்றது 140 இருக்காது. ஏன்னா இந்த ஆர்இ ஷேர்ஸே மார்க்கெட்ல வந்து 37 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 37 rupees கொடுத்து ஆர்இ ஷேர்ஸ் வாங்கின பிறகு 140ல நீங்க அப்ளை பண்றதுனால உங்களோட ஆக்சுவல் பிரைஸ்ன்றது 177ல இருக்கும். அதுவே ஷாப்பர் ஸ்டாப்போட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 187 இருக்கு. ஸோ புதுசா இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நீங்க வந்து ஆர்இ ஷேர் வாங்குறதுக்கும் அண்ட் அதே போல இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினைச்சு ஆர்இ ஷேர் செல் பண்றதுக்கும் நாளைக்கு தான் கடைசி நாள். அண்ட் இந்த ரைட்ஸ் இஷ்யூல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவங்களோட ரிஜிஸ்ட்ராரான கே ஃபின்டெக்கோட வெப்சைட்டுக்கு போகணும். இதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்க அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூன்னு இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கோன் கொடுங்க. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணி, அதாவது உங்களோட கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும், அதை வேலிடேட் பண்ணுங்க. அடுத்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூல வாங்க போறீங்கன்றதை மென்ஷன் பண்ணி பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதுமே உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 13,100ல பார்க்குறேன். அடுத்து ஆக்சுவலாக இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது, நிஃப்டியோட அடுத்த லெவலாக வந்து 13,375ல பார்க்குறேன். அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 29,390ல பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,750ல பார்க்குறேன். அடுத்து இந்த வாரத்தோட நிஃப்டி ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணோம்னா கால் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 13,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 34,849 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 13,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அதுவே புட் சைட்ல பாத்தீங்கன்னா அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 13,100 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 40,474 லாட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டா பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி ரேஞ்ச் வந்து 13,100ல இருந்து 13,500க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.